வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, முடிந்த அளவுக்கு மண்ணடி, பிராட்வே எல்லா ஏரியாலையும் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே நிறைய ஓல்டு பில்டிங் வந்து அதிகமாக இருக்கிறது. இப்ப நம்ம மினர்வா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மினர்வா போலீஸ் ஸ்டேஷனே வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அதே மினர்வா தேட்டரு அதுவும் டெமாலிஷ் கண்டிஷன். பக்கத்துல மினர்வா போலீஸ் ஸ்டேஷன் டெமாலிஷன். அது பக்கத்துல லாரி ஷெட். அது பக்கத்துல இன்னொரு பில்டிங். அது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பாழடைஞ்சு போன பில்டிங். அதை வந்து டெமாலிஷ் கண்டிஷன்ல டெமாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பக்கத்துல உள்ள முருகன் டிரான்ஸ்போர்ட் சில லாரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிறைய இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங்கை வந்து இடிச்சு ஆல்ட்ரேட் பண்றாங்களோ எது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய வைப்ரேட் பாத்தீங்கன்னாக்கா பக்கத்துல உள்ள பில்டிங்ல பட்டு கிட்டத்தட்ட ஒரு அடி 1.5 அடி வந்துட்டு பூமியில இறங்குது. இந்த தளம் வந்து தனியா பிரியுது, இந்த பீம் தனியா பிரியுது. அதனால வந்து அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லேபர்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லி அதுல வேலை செய்யும் கூலியாளர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் அங்க படுக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை. ஏனென்றால் இந்த மாதிரி நிறைய பில்டிங்ல வந்துட்டு இடிந்த பிறகு எவ்வளவு போலீஸ்கள் பயிர் சரிசிகள் எல்லாம் வந்து பிரஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து பாதிக்கப்பட்ட பொறுக்கு இவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு இழப்பீடு அவ்வளவு நஷ்டம் வருது. அதனால இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் வேலை செய்யும் போது பக்கத்துல உள்ள பில்டிங் எல்லாம் சேஃப்டியா இருக்குமா அதை ஆராய்ச்சி செஞ்சு இந்த பில்டிங் எல்லாம் வந்து இடிச்சு வேலை பார்க்கலாம். அதனால வந்து மக்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகுது. இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து துறைமுக பகுதியில் இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் டெமாலிஷ் கண்டிஷன்ல இருக்கிறதெல்லாம் உடனடியாக அதை வந்து டெமாலிஷ் பண்ணி கொஞ்சம் சேஃப்டி பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா போக்குவரத்து அதிகம், வியாபாரஸ்தர்கள் அதிகம், வணிக வளாகம் அதிகம். ஆகையால வந்துட்டு அங்க உள்ள மக்களுக்கும் சரி, போக்குவரத்துல இருக்கிற மக்களுக்கும் சரி, டூ வீலர்ல போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, மாட்டு வண்டி, மீன்பாடி லேபர்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு பாதிப்பு இல்லாதவர்களுக்கு இந்த பில்டிங் வந்து உடனடியாக நீங்க வந்து பார்வையிட்டு இந்த வேலையை செய்வதும் சரி, தடுப்பதும் இல்லை ஆரம்பிப்பதும் சேஃப்டியாக செய்ய வேண்டும். ஆகையால பொதுமக்கள் ஆகிய கருத்தாக நான் இதை உங்கள் முன் வைக்கிறேன். இப்படிக்கு டாக்டர் சி வெங்கடேசன், உங்களது சமூக ஆர்வலர் மற்றும் காவலர் செய்தி, சென்னை ரிப்போர்ட்டர். வணக்கம். ஃபுல்லா அப்படியே அந்த கரண்ட் ஃபுல்லா கரண்ட் ஏன் இது எவ்வளவு நாள் சரிஞ்சு இருக்குது? எவ்வளவு நாளா இறங்கி இருக்குது? எந்த ஊர்ல இருந்து? திருமேலூரா? இந்த ஜாக்கி வந்து எதுக்கு கட்டடம் சாயத்துக்கான போடுறீங்களா? ஆனா கீழே இறங்கி இருக்குது. அந்த பில்டிங் எடுக்கிறதுனால இந்த பில்டிங் வந்து இறங்கி இருக்குது. இல்ல இது உள்ள யாரா படுக்கிறீங்களா லேபரு? எத்தனை பேர் படுக்கிறீங்க? அவங்க வேலை செய்யுங்க, அவங்க நாங்களும் அந்த படுக்கிறோம்.